ஹேடா கியூடி பாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுங்க. அண்ட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நம்ம பேசணும்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட பேசலாம். அண்ட் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், லைக் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போட்டுட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே லைக் ஜஸ்ட் ஒரு நிமிஷம்தான் ஆகும். அதை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பாருங்கள், கேளுங்க. அண்ட் என்னோட நிறைய வீடியோஸும் 10 வீடியோஸும் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். அண்ட் இது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிகேவோட ஒன் ஷாட் பாக்ஸர் கோச் புருஷா. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா கியூடி பாய்ஸ். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இதை ஒரு மூவி மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸும் போடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்கள் ஜேகே வீடியோஸ்க்கு தான் நிறைய வியூஸ் போகுது. உங்களுக்கு ஜேகே மட்டும்தான் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனி ஜேகே வீடியோஸ் மட்டும் நான் போடுறேன். ஸோ மறக்காமல் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்கடா கியூடி பாய்ஸ். இப்போது இன்ட்ரோவை பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டே ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு காலேஜ் போகிற பொண்ணுன்னா அது நீங்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா 12th முடித்தோடனே மேரேஜ் பண்ணுற ஃபேமிலிஸ் தான் அங்கே அதிகம். ஏன்னா நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க. ஸோ அங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் நம்மளும் காலேஜ் போகிறோம், படிக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. கீழே போனால் உங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. உங்கள் அப்பா பார்க்குறாரு உங்களை. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக வேகமாக உட்காந்து அம்மா சீக்கிரம் கொடுமா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நான் காலேஜ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட உங்கள் எக்ஸைட்மெண்ட்டை சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியா, சரி நல்லா படிக்கணும் சரியா. இந்த கிராமத்திலே முதல் காலேஜ் படிக்க போகிற பொண்ணு நீ தான். அதனால் நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. உங்கள் அப்பாவா என்ன தான் படித்தாலும் கடைசியில் பாத்திரங்களை தானே கழுவ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா, பொண்ணு எவ்வளோ ஆசையாக படிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. நான் என்ன பொய்யா சொன்னேன், அதானே உண்மை அப்படின்னு அவரு சாப்பிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் கிடக்குறாரு, நீ சாப்பிட்டு காலேஜ் போ, எப்படி இருக்குன்னு எனக்கு எல்லாம் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்னு நீங்களும் க்யூட்டாக சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு பைக்கெல்லாம் கூட லைக் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஸ்கூட்டியில் போகிறோம் காலேஜுக்கு போகிறோம்ன்ட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கும் போய் ரீச் ஆகிட்டு பைக்கை உங்கள் ஸ்கூட்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக நடந்து போகும்போது யாரை பற்றியுமே திங்க் பண்ணாமல் எதுவுமே பார்க்காம நடந்து போயிட்டுருப்பீங்களா, அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வந்திருந்திருப்பா. ஸோ அவளை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ரொம்ப லைக் டான்ஸ் ஆகிட்டே லைக் போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் போகும்போது அந்த பொண்ணு மேலே இடிச்சிருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்கும், யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவள் அவளும் ஃபஸ்ட் இயர் தான், உங்களோட கிளாஸே தான். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாது. சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இடிச்சிட்டேன், ஏதோ ஒரு இதில் இடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த பொண்ணு இல்லை இட்ஸ் ஓகே, நீங்கள் தெரியாமல் தானே இடிச்சிட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்க, ஆமாம் உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் தியா, நான் இப்போ தான் இந்த காலேஜுக்கு ஃபஸ்ட் டைமாக வரேன். ஓ அப்படியா, நானும் ஃபஸ்ட் இயர் தான், என்னோட பேர் ஓயன், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. அவன் பொண்ணும் தியாவும் கேட்குறான், உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்ச எந்த காலேஜ், உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்களும் சொல்கிறீங்க இதுதான் என்னோடய கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஓ
அப்படியா? நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான். வாங்க நம்ம சேர்ந்தே போகலாம். ஓ, அப்படியா? அப்போது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் தான். இனிமேல் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ்க்கு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் அந்த நோட்டீஸ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு காலில் மெட்டிலாம் இருக்குது. என்னது மெட்டிலாம் இருக்குது, கல்யாணம்னா தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த ஆர்வம் தாங்கவே முடியல. நீங்கள் கேட்டுறீங்க, அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு, நேற்று தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னது, நேற்று தான் கல்யாணம் ஆச்சா? அப்புறம் எப்படி உன்னை காலேஜ்க்கெல்லாம் அனுப்புகிறாங்க? மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, எப்படி அனுப்புனாங்க? அதுவா, நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து காலேஜுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவரும் வந்து சரி நீ உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ படி, எந்த ப்ராப்ளமும் இல்லை, எதுவும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ நான் இப்போ இங்கே இருக்கேன். வாவ் தியா, சூப்பர். உன் ஹஸ்பண்ட் உண்மையிலேயே வந்து உன்னோட சாய்ஸுக்கெல்லாம் விட்டுருக்கார்ல, சான்ஸே இல்லை. இதே வந்து எங்கள் ஊராக இருந்தால் கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, வீட்லேயே உட்காந்து எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தான். நான் தான் எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டாக காலேஜ் வரேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அது கேட்குறேன், நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் வந்து 2 பேருமே வந்து ஒரே ஊர் தான், பட் ஆனால் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லை. தியாக்கும் ஷாக்கு, உங்களுக்கும் ஷாக்கு. என்ன, நீயும் அந்த ஊர் தானா? ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் கூட தான் உன்னை பார்த்ததில்ல. சரி, இருந்துட்டு போகுது. என்ன இப்போது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் உங்கள் கிளாஸ்க்கும் போயிடுறீங்க. இப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு மந்த் இப்படியே போகுது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்து பைக்கை உங்கள் ஸ்கூட்டியெல்லாம் நிறுத்திட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து வந்துட்டுருக்கீங்க. உள்ளார வந்து பார்த்தா கெஸ்ட்ஸ் எல்லாம் உக்காந்துட்ருக்காங்க. யார் இவங்கெல்லாம், எதுக்கு வந்திருக்காங்க? ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கிட்ட தான் போகிறீங்க. அம்மா யாரும்மா இவங்க, எதுக்கும்மா வந்திருக்காங்க அப்படின்னு உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் ரகசியமாக கேட்குறீங்க. உங்கள் அம்மாவும் இவ தான் என் பொண்ணு, காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சரி வா, இங்கே வா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உங்கள் அம்மாவும் உள்ளார வந்து கூப்பிட்டு போகிறாங்க, உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்குறீங்க, அம்மா யாரும்மா அவங்க, எதுக்குமா வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மா என்னம்மா சொல்கிற? ஆமாம், எல்லாம் உன் அப்பா பார்த்த வேலை தான், நான் என்ன பண்ணுறது, சீக்கிரமாக வந்து வா, உன்னை ரெடி பண்ணி விடுறேன்ம்மா. என்னம்மா இதெல்லாம், ஏம்மா அப்பா இப்படி பண்ணுறாரு? உனக்கே தெரியல எனக்கு படித்து வேலைக்கு போகணுன்னு எவ்வளோ ஆசை, இப்படி பண்ணுறீங்களேம்மா, ஏம்மா உங்களுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது? என்னால் எதுவும் பண்ண முடியாது, உங்கள் அப்பா நல்லா முடிவு பண்ணிட்டு தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் வந்து படிக்கணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது இருக்கும். அது எல்லாத்துக்குமே உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டாக இருக்குது. அப்படியே கண்ணு தேங்கி நிற்கிது தண்ணீர். ஆனால் வந்து உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே புரியுது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழாதடி, நம்ம பொண்ணாக பிறந்துட்டோம், என்ன பண்ணுறது, இது தலையெழுத்து, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்து உங்களை வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வராங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்ருக்காரு, ஜேகே தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, ஜேகேவையும் பார்க்கல, அங்கே இருக்கிற யாரையுமே நீங்கள் பார்க்கல. நீங்கள் பாட்டு தலை குமிச்சிட்டே வரீங்க. உங்களெல்லாம் பார்க்குறாங்க, ஜேகேவும் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து உங்கள் அம்மா உங்ககிட்ட இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் கொடுன்னு சொல்லும்போது நீங்களும் கொண்டு போய் குடிக்கிறீங்க. அப்போ கூட நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோதான், என் லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு இதுலேயே தான் நீங்கள் இருக்கீங்க. அதுக்கப்புறமா உங்கள் அம்மா வந்து சரி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் வந்து உங்கள் ரூமில் போய் கதவை மூடிட்டு உட்காந்து அவ்வளோ வந்து வாயை மூடிட்டு அழுறீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே கத்தி அழுகிறது கீழே கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. கீழே வந்து அவங்களுக்கும் வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேரேஜை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அன்னைக்கு வீட்டில் இருந்து உங்கள் ரூம்லேருந்து
வெளியே வரவே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ சோகமாக இருக்குது, அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா எவ்வளவோ வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கம்ஃபர்ட் ஆகவே இல்லை. அம்மா அப்பா கிட்ட சொல்லுமா ப்ளீஸ்மா, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குமா, ப்ளீஸ்மா அப்பா கிட்ட சொல்லுமா, கல்யாணம்லாம் வேண்டான்னு சொல்லுமா, என்னை மன்னிச்சிரு, என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்பா வந்து முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன நடந்தாலும் அதை பண்ணி தான் தீருவார். என்னால் இதுக்கு நான் வேணால் மாப்பிள்ளைக்கிட்ட வேணால் பேசி பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா கல்யாணம்லாம் வேண்டாம்மா, ப்ளீஸ்மா கெஞ்சி கேட்குறம்மா, அப்பா கிட்ட நீ ஏன் சொல்லுமா, நீ வந்து இதை பாரு ஓயன், நான் தெளிவாக சொல்லிட்டேன், உன் அப்பா முடிவு பண்ணிட்டாரு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நான் வேணால் மாப்பிள்ளைகிட்ட வேணால் வந்து பேசுகிறேன், அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்களும் இங்கேருந்து போயிடுறாங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் போச்சு, என்னோடய ஆசை கனவு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதே இதோடு தான் வந்து அடுத்த நாள் வந்து எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு காலேஜுக்கும் போகிறீங்க. ரொம்ப சோகமாக தான் போகிறீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு தியா வரா. ஹே ஓயான், என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க, என்னாச்சு? நீங்களும் வந்து தியா கிட்ட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சோகமாக சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா பண்ணுறாரு, அவ்வளோதான், என்னோடய கனவாசை எல்லாமே போச்சு தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. அழாதடி, அந்த மாதிரி எதுவும் ஆகாதடி, நான் என் புருஷன்கிட்ட சொன்ன மாதிரி நீயும் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவர்கிட்ட சொல்லு, அவரும் உன்னை புரிஞ்சுப்பார், உன்னை படிக்க வைப்பார், நீ வந்து அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறா. இல்லடி, எனக்கு வந்து என்னோடய ஆசை என்னோடய கனவு வந்து நானும் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொருத்தவங்க வந்து அந்த மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கல்யாணன்றதே வந்து ஒரு தடை தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு வந்து நீங்கள் தியா கிட்ட அவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கேன். அப்படியெல்லாம் இல்லடி, எப்படி வந்து என் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவார், நீ வேணால் பேசி கேட்டுப்பார், கண்டிப்பாக வந்து ஒத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். அப்போவும் நீ நினைக்கிறேன்னு மட்டும்தானே சொல்கிற, ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும்ன்ட்டு இல்லைல்ல தியா, உனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாத்துக்கும் வந்து கிடைப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரி அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்படியே தான் வந்து லைக் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லுமே வந்து அந்த தாட்ஸ் மட்டும்தான் வந்து போய்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நீங்கள் வீட்டுக்கே போகல, காலேஜ்லேயே தான் இருக்கீங்க. தியா வந்து எவ்வளவோ வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு என்ன தான் இருந்தாலும் நீ வீட்டில் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல தியா, ப்ளீஸ் நான் உன் கூட வந்து இருந்துக்கட்டுமா? லூஸ் மாதிரி பேசாதடி, வீட்டுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நீ போய் தான் ஆகணும் ஓயன். என்ன பண்ண முடியும், நீ வந்து நான் தான் சொல்லிட்டேன், நீ போய் அவர்கிட்ட ஒரு தடவை கேளு, எனக்கு ஆசை இருக்குது, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு. ஆனால் அதை கூட நீ பண்ண மாட்டேன்றன்னு நான் என்ன தாண்டி பண்ணுறது அப்படின்னு வந்து தியா வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா லைக் நிறைய பேர் இருக்காங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸு அண்ட் வந்து நம்ம ஜங்குக் சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, இன்றைக்கி இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா என்னம்மா, நேற்று தாம்மா பொண்ணு பார்த்து போனாங்க, அதுக்குள்ளார எதுக்குமா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, என்னதாம்மா வேணுமா இவங்களுக்கு, நான் நிம்மதியே இருக்கவே கூடாதா, எதுக்குமா அப்பா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வாயை மூடிட்டு ரெடியாகிற வேலையை பாரு, இன்றைக்கி உனக்கு என்கேஜ்மெண்ட். என்ன? ஆமாம், எனக்கே வந்து காலையில் தான் தெரியும், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து சாரீ, அதுக்கு போட்டுக்கிறதுக்கு ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து லைக் எந்த மாதிரினா உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி சிலரும் வந்து ரூமுக்கு வந்து உங்களை ரெடி பண்ணிட்டு வந்து கீழே கூப்பிட்டு வராங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தலை நிமிரவே இல்லை, கொஞ்சிட்டே தான் வரீங்க. ஜங்குக் வந்து எல்லாத்தையுமே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்கள் வந்து நேற்று வந்து அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க, இப்போவும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கீங்க, கொஞ்ச தலை நிமிராமல் தான் இருக்கீங்க. ஜங்குக் எல்லாமே பார்த்துட்டு
தான் இருக்கார். அங்கே எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே நடக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து இப்போ ரிங்கு போடுற வேண்டிய டைமு. ஜங்குக்கும் வந்து கையை நீட்டுறாரு. நீங்களாம் உங்கள் அம்மா வந்து கையை நீட்டுறி உங்களுக்கு வந்து ரொம்பவே இதாக இருக்குது, மனசே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறீங்க. ஜங்குக்கும் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. அப்போ தான் நீங்கள் ஜங்குக்கோட கையவே பார்க்குறீங்க. அவங்க கையில் டேட்டூ இருக்குது. அந்த ஃபிங்கர்ஸ்லலாம் அவர் வந்து ஆர்மின்ட்டு இருந்திருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. என்ன இது கையிலலாம் ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ கூட நீங்கள் வந்து அந்த கையவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த டேட்டூஸ் அவர் போட்டு முடிச்சுட்டு கையை கீழே இறக்கிட்டாரு. பட் ஆனால் நீங்கள் கை இப்படியே வச்சுக்கிட்டு ஜங்குக்கோட கையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து உங்களை டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை கையை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, கையை கீழே இறக்கு, என்ன கனவு உலகத்துலேயே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அசிங்கமாக போச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கையை கீழே போட்டுடுறீங்க. அதுக்கப்புறமா உங்கள் ரிலேட்டிவ்ஸு, பெரியம்மா, அத்தை அவங்களாம் இருப்பாங்களா, அவங்க வந்து ரிங்கை எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாங்க. நீங்களும் அந்த ரிங்கை எடுக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து அவரோட ஹேண்ட்ஸை காட்டுறாரு. நீங்களும் வந்து ரிங்கை போடுறீங்க. அப்போது அந்த டேட்டூஸே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்கு கையை பிடிச்சி தான் இருப்பீங்களா, நீங்கள் கையை விடவே இல்லை. அந்த டேட்டூஸை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தது போதுடி, மாப்பிள்ளை கையை விடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் கையை வந்து விடுறீங்க. ஜங்குக்கு இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு. அவரும் வந்து எதுவும் சொல்லலை, கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரும் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ஜங்குக்கு வந்து கேட்டிருந்திருப்பார், இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருப்பார். உங்கள் அப்பாவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கார்டனில் தான் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து எதுவுமே பேசலை, குனிஞ்ச தலை கூட நிமிராமல் அப்படியே தான் இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்காந்துட்ருக்காரு. லைக் அவர் உங்கள் பக்கத்தில் உட்காரும்போது அந்த டேட்டூவோட ஹேண்டு தான் உங்கள் பக்கத்தில் இருக்கும். ஸோ அவர் தான் அதே தான் வந்து நீங்கள் சைடு ஐஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து என்ன எதுவுமே பேசவே மாட்டேன்றா, இப்படியே தான் இருப்பாளோ, அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் நிறைய பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் அந்த சைடு ஐஸில் அவரோட ஹேண்ட்ஸை பார்க்குறது நல்லாவே தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஓஹோ மேடம்க்கு டேட்டூஸை பார்க்கணும் போலையே அப்படின்னு அவரும் வந்து ஷர்ட்டை தானே போட்டிருப்பாரு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு மேலே ஏற்றுறாரு ஷர்ட்டை. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க. டேட்டூஸை அப்படியே வந்து தலையை திருப்பி கொஞ்சம் சைடாக திரும்பி உட்காந்து அந்த டேட்டூஸை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா அதில் ஐஸ் நிறையா இருக்கும்ல, ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து தொடலாமா வேண்டாமான்ற நிலைமையிலேயே வந்து நீங்கள் இருக்கீங்க. ஜங்குக் தான் சொல்கிறாரு, உனக்கு வேணும்னா நீ தொட்டு பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை நீட்டுறாரு. நீங்களும் வந்து அதெல்லாம் தொடுறீங்க, தொட்டு பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து உறைஞ்சதா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு என்னென்ன கூட தெரியல. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இதையே நம்ம இவ்வளோ க்யூரியஸாக இருக்கே, இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவர் அந்த ஐப்ரோஸில் இந்த ப்ரீச் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வியர்டாக வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் அதை டச் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி அவர் லிப்ஸ்லேயும் போட்டிருப்பார்ல, அதையும் பார்க்குறீங்க, அதையும் டச் பண்ணி லைட்டாக இழுக்கிறீங்க. அவர் கொஞ்சம் வலியில் வந்து அப்படிங்கிறாரு, ஓ வலிக்குதா, இல்லை வலிக்கலை அப்படின்னு வந்து அவரும் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு போடும்போது வலிச்சு இருக்கும்ல, ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு பிடிச்சிருந்து அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி யாரையும் பார்த்ததே இல்லையா, நீங்கள் இல்லைன்னு மண்டையாட்டுறீங்க. நான் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து நிறையா இங்கிலீஷ் படத்துலலாம் வந்து இந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க, அதில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் கூட வந்து இந்த மாதிரி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நீ நிறையா பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நீங்களே வந்து வரைஞ்சிங்களா, எப்படி பண்ணீங்க, இது அழிஞ்சா போகாதா அப்படின்ட்டு வந்து நீங்கள் க்யூரியஸாக கேட்குறீங்க. இதெல்லாம் அழிஞ்சாலும் போகாது, இதெல்லாம் வந்து இதுக்கு பேர் தான் டேட்டூஸ், ஏன் உனக்கு தெரியாதா? இல்லை, நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் வந்து இதெல்லாம் வந்து என்ன, அந்த டேட்டூஸில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஓஹோ, ஆமாம் ஒயான், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ குனிஞ்ச தலை நிமிராமல் தான் இருக்க. நேற்றும் அப்படி தான் இருந்த, இன்றைக்கும் அப்படி தான் இருக்க. என்ன உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறாரு. ஒயனுக்கா, இதுதான் நமக்கு நல்ல சான்ஸு, நம்ம கண்டிப்பாக கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்கு கிட்டே கேட்குறீங்க. லைக் டீப் பிரெத் எடுத்துகிட்டு கேட்கலான்னு போகிறீங்க. அப்போ தான் வந்து உங்கள் அப்பாவும் வந்துட்டார். என்ன மாப்பிள்ள, பேசிட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரமாம்மா, கொஞ்சம் நேரம். இல்லை மாப்பிள்ள, டைம் ஆச்சு, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஒயனுக்கு ரொம்பவே வந்து சேட் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்டடீஸை வந்து பற்றி கேட்க வந்திருப்பாங்க, லைக் சொல்லலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் உங்கள் அப்பா வந்து கிளப்பிட்டாரு. அப்பா ஒரே நிமிஷம்ப்பா, ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அப்பா ஒரே முறை தான், நீங்கள் உடனே சைலண்டாகி தலையை குனிஞ்சிக்கிறீங்க. ஜங்குக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உங்கள் அப்பானா உங்களுக்கு பயம் அப்படின்ட்டு. அப்போ தான் ஜங்கு கூட அப்பாவும் வந்திருப்பாங்க. விடுங்க சம்மந்தி, எல்லாம் ஏதோ பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் வாங்க நம்ம உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 5 நிமிஷத்தில் உள்ளார வந்துடுவாங்க அப்படின்னு உங்கள் அப்பாவும் வந்து உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்கும் வந்து இப்போ உங்களுக்கு தான் பார்க்குறாரு. நீ ஏதோ சொல்கிறதுக்கு வந்து என்னது சொல்லு, அது வந்து சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. உங்களுக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்து 1 மாதம்தான் ஆகுது. எனக்கு படித்து வேலைக்கெல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. எனக்கு படிக்கணும்னு ஆசை. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னை படிக்கிறதுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹோப் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரி நீ வந்து இவ்வளோ வந்து தடவையாக வந்து என்கிட்ட கேட்டிருக்க, ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஒன்று கேட்டிருக்க, அதை வந்து இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. உனக்கு படிக்கிறது தானே ஆசை, கண்டிப்பாக படி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சரியா? இதெல்லாம் வந்து நீ வந்து கேட்கலனாலும் நானே இதை வந்து பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா நீ ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானே வந்து உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானே உனக்கு கேட்கலான்னு தான் இருந்தேன். இப்போ நீயே சொல்லிட்டேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ தாராளமாக படிக்கலாம். என் வீட்லேயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நீ எது படிக்கணும்னு நினைக்கிறியோ தாராளமாக படிக்கலாம், சரியா? உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து ரொம்ப ஹாப்பிலேயே வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோ டியர்ஸ் உங்கள் கண்ணிலேருந்து வழியுது. ஜங்குக்கும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே ஹக்கை பிரேக் பண்ணிக்கிறீங்க. ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன், அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு புரியுது நீ எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? உன்னோட காலேஜு எந்த காலேஜில் படிக்கிற அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும், நீ கண்டினியூவாக அங்கேயே போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கலாமா? என்னடா இவ இப்போ இப்படி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது. சரி, பண்ண மாட்டேன், சொல்லு, என்ன கேட்கணும்? உங்கள் பேர் என்ன? ஜங்குக்கு வந்து சிரிப்பாக வருது. என்ன, என் பேர் உனக்கு தெரியாதா? தெரியாது, நான் இப்போ வந்து இங்கே உட்காரும்போது தான் நான் வந்து உங்களை பார்க்குறேனே. அதுதான் எனக்கு தெரியுமே, அதான் மேடம் கொஞ்சத்தலை நிமிராமலாம் வந்து இருந்தீங்க. சரி சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? கிண்டல் பண்ணக்கூடாது. சரி என்னோடய பேர் ஜங்குக், யோன் ஜங்குக். நைஸ் நேம். எனக்கு தெரியும், ஃப்யூச்சரில் நீயும் மிஸ்ஸஸ் ஜங்குக் தானே ஆக போகிற அப்படின்னு அவர் சொன்னதுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஷை ப்ளஷிங் ஆகுது. சும்மா இருங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாதா? அதுதானே உண்மை.
நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்படி தானே ஆக போகிற, ஏன் இல்லையா? போங்க, நீங்கள் சும்மா சும்மா வந்து டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படியே மிங்கிள் ஆகிடுறீங்க. ஜங்குக்கும் வந்து அப்பப்போ வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. அங்கெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்பப்போ ஜங்குக்கு அவங்கள தான் பார்த்து சைட் அடிச்சிட்ருப்பார். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூடயே மிங்கிளாக இருந்தாலும் ஜங்குக்கு பார்க்குறது உங்களுக்கு தெரியவே இல்லை. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அண்ட் இப்போ வந்து எல்லாருமே வந்து அவங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. நீங்களும் வந்து எல்லாரையுமே வழி அனுப்பிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மாவும் வந்து பின்னாடியே வராங்க. வந்து உங்கள் ரூமுக்கு நீங்கள் போனதுக்கப்புறமா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, ஏய் மாப்பிள்ளைக்கிட்ட என்னடி பேசினேன், சொல்லு, என்ன சொன்னார் மாப்பிள்ளை, மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கிட்டே கேட்டது, ஜங்குக்கும் அதுக்கு ஒத்துக்கிட்டது வந்துட்டு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ தாண்டே எனக்கு நிம்மதியாக இருக்குது. என் பொண்ணு வந்து படிப்பு என்ன ஆகுமோன்ட்டு ரொம்ப கவலையாக இருந்தேன். இனி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நிம்மதியாக படிக்கவே போகலாம். ஆமாம்மா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. என் ஃப்ரெண்ட் அப்போவே சொன்னான், நீ கேளு 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்டதுக்கப்புறமா தான் எனக்கு இவ்வளோ வந்து ரொம்ப பாயிண்ட்டுட்டே கேட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டே உங்களோட ஃபீலிங்ஸு அந்த டைமில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. சரி சரி, பேசுனது போதும், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு, இன்னும் ஒரு 3 நாளில் கல்யாணம். என்னது, என்னம்மா சொல்கிற? ஆமாம். என்னம்மா நீ எல்லாமே திடீர்னு சொல்கிற? நான் என்ன பண்ணுறது, எனக்கு எப்போ தெரியுமோ அப்போ தான் நான் உன்கிட்டயே சொல்ல முடியும். போம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ரெடியாகி காலேஜுக்கு போய் தியா கிட்ட உங்கள் அன்றைக்கி என்ன நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து நான் அப்போவே சொன்னல நான் நீ வந்து கேளுன்னு சொல்லு, கேட்டதுனால தானே உனக்கு இப்போ இந்த கிடச்சது பார்த்தியா, நான் அப்போவே சொன்னல. ஆமாம், நீ அப்போவே சொன்ன, பட் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. நான் படித்து காலேஜுக்கு கல்யாணம் ஆனாலும் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. மேரேஜ் டே நீங்கள் செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா தான் வந்து எழுப்புறாங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி மேரேஜ் டே, நீங்கள் வந்து நைட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கி இருந்திருப்பீங்க. ஏன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க, அவங்க கூட பேசுகிறது, இவங்க கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லேட்டாக இருந்தால் தூங்கியிருப்பீங்க. ஸோ காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கு. உங்கள் அம்மா வந்து அடித்து எழுப்புறாங்க, எந்திரின்ட்டு. அம்மா ஏம்மா இப்படி காலங்காத்தாலும் வந்து அடிக்கிற, கொஞ்ச நேரம் தூங்க விடுமா. அடியே எந்திரிச்சு தோடி, இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டி அப்படின்னு உங்கள் அம்மா கத்துறாங்க. அப்போ தான் எந்திரி, ஐயோ ஆமால, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக ஓடி போய் குளிச்சுட்டு வேக வேகமாக வரீங்க. அங்கே வந்து அங்கேயே எல்லாம் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எல்லாமே வந்து ஜங்குக்கு தான் வந்து ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பார். ஸோ நீங்களும் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு தான் வரீங்க. அங்கெல்லாம் வந்து பொண்ணு ரூமுக்கு போய் நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஸ்கூலில் படித்தவங்க அண்ட் இப்போ காலேஜில் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற தியாவும் வராங்க. எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்கீங்க. உன் புருஷன் செம்ம அழகாக இருக்கான்னு தெரியுமா, லைக் உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கார் தெரியுமா, இந்த மாதிரி வந்து நீ செம்ம லக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிருச்சு. என்ன ஏன் புருஷனையே வந்து சைட் அடிச்சிடுறீங்களா, கொன்றுவேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபன் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கீங்க. இதில் தியாவும் வந்து மிங்கிளாகி எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அண்ட் வந்து நீங்கள் போக வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தான் உங்களை வந்து கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க. அண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இப்போ தாலி கட்டுற நேரத்தில் தான் வந்து ஜங்குக்கு வந்து தாலியும் கட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங் ஆகுது. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே தான் வந்து தாலி கட்டுறாரு. நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து என்னை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லியிருந்திருப்பாரு. நீங்களும் வந்து திரும்பி பார்க்குறீங்க. எமோஷ்னல் பாண்டிங் கனெக்ட் ஆகுது. அப்படியே உங்களுக்கு அந்த டியர்ஸ் அப்படியே லைட்டாக அப்படியே கொட்டுது. ஜங்குக்கும் தாலி கட்டினதுக்கப்புறமா உங்கள் டியர்ஸ் தான் வந்து துடைக்கிறாங்க. அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது.
நீங்களும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு தலையை ஆட்டுறீங்க. நல்லபடியாக மேரேஜும் முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்து ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கெஸ்ட் அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க அதெல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு. அண்ட் வந்து அப்போ தான் தியா வந்து அவளோட ஹஸ்பண்ட் கூட ஸ்டேஜுக்கு வந்திருப்பா. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. ஏன்னா தியாவோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா அது வந்து நம்ம நம்ஜுன் தான். நம்ஜுனை பார்க்குறீங்க, என்னடா அது இவ்வளோ பல்காக இவ்வளோ பெருசாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் தியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டு நம்ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவ்வளோ தலையை நிம்மதி தான் பார்க்குறீங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருப்பார். நம்ம ஜங்குக்கை விட ஹைட்டுன்னா அது நம்ஜோன் தான். அவள் தலையை தூக்கி பார்த்துட்ருக்கீங்க. நம்ஜோன் வந்து அந்த டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் அந்த ஸ்மைல் பண்ணதுமே உங்களுக்கு ஒயனுக்கா அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்படியே வந்து உங்களுக்கு ஷை ஆகுது. தியா வந்து மண்டையிலே அடி அடிக்கிறாங்க. என்னடி என் புருஷனை வந்து பார்த்து சைட் அடிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். கொன்றுவோம் நீ, உன் புருஷன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன் புருஷனை சைட் அடிக்கிறேன் நீ அப்படின்ட்டு தியா வந்து கலாய்ச்சிருக்காங்க அவங்கள. அப்படிலாம் இல்லடி, இவர் என் அண்ணன்டி அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா என்ன நடிப்புடா அப்படின்ட்டு வந்து அப்படியே எல்லாம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஜங்குக்கு இதில் வந்து கொஞ்சம் ஜலஸாகி இருக்கும். அவர் வந்து உங்கள் ஹிப்பை தான் பிடிச்சி நல்லா கிள்றாரு. அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் விட்றீங்க. இதுக்கடி கத்துற அப்படின்ட்டு வந்து உங்கள் அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை அப்படின்றலாம் பக்கத்தில் தான் இருப்பாங்க. எதுக்கடி கத்துற? அது ஒன்றும் இல்லை, யாரோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாம், பெருசாக ஏதோ எறும்பு கடிச்சிருக்கும். எறும்பு கடிச்சதுக்கெலாம் வந்து இப்படி ஆடி கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து அவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்கள் வீட்டில் தானே அந்த இது எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ வந்து ஜங்குக் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு. இப்போ வந்து ஜங்குக் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ரூமில் இருக்கீங்க. அங்கே வந்து எல்லாம் நல்லா தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்ருக்கீங்க. உங்களை வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸு அவங்க எல்லாமே வந்து உங்களை ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து வேறு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து அந்த ரூமை வந்து நீங்கள் அந்த ரூம்லேயே தான் இருக்கீங்க. அங்கேருந்து உங்களை வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அங்கெல்லாம் டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நைட்டு டைமும் ஆகியிருக்கும். ஸோ டின்னர் வந்து உங்களுக்கு வந்து ரூம்லேயே கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் வெளியிலே வரலையே. ஸோ ஜங்குக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ட்டு கூட ஜங்குக்கு தெரியலை. டின்னர் டைம்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து அங்கே ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து லைக் ஃபஸ்ட் நைட்டில் எப்படி போவீங்களோ அந்த இதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக பயமாக இருக்குது. அம்மா நான் போகலம்மா, நான் உன் கூடவே தூங்கிக்கிறேம்மா, மூடிட்டு போடி உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை பிடிச்சி உள்ளார லைட்டாக தள்ளி விட்டு கதவை மூட்டு அங்கேருந்து எல்லாருமே போயிடுறாங்க. நீங்களும் இந்த அம்மா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே பார்த்தா ஜங்குக் அங்கே இல்லை. சரி, நீங்களும் வந்து அந்த பாலை அங்கே போய் வச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்ம தூக்கம் வருது. எங்கே இந்த ஆளை காணோம், எனக்கு செம்ம தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொக்கி விழுந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு 1/2 கழிச்சு தான் வந்து ஒரு கால் பேசுகிறதுக்கு அவர் வெளியில் போயிருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் உள்ளாரையே வராரு. நீங்கள் வந்து தூங்கி விழுறது நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. அவரும் வந்து உள்ளார வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வராரு. நீங்கள் அப்படியே தூக்கத்துலேயே பார்க்குறீங்க. வந்துட்டிங்களா? உனக்கு தூக்கம் வந்தால் நீ தூங்க வேண்டியது தானே, எதுக்கடி எந்திரிச்சிட்ருக்க, தூங்கு. அதுவா, இன்றைக்கி என்னமோ நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, தூங்கக்கூடாது, எந்திரிச்சிட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, எல்லாருமே சொன்னாங்க. அதனால தான் நான் உட்காந்துட்ருக்கேன். ஆமாம், என்ன நடக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறீங்க. ஜங்குக் கல்ப் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, தூங்கு. சரி நான் தூங்குறேன், குட் நைட் அப்படின்ட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஜங்குக்க
அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம கொடுத்து வச்சது அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கும் வந்து அங்கே வச்சுருக்கிற பாலை பார்க்குறாரு. சரி பாலையாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கே இருக்கிற பால் குடிக்கிற ரொம்ப இருக்குது. என்ன இன்னைக்கு பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே, என்னவா இருக்கும், உள்ளார எதை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அதில் வந்து நிறையா வந்து பாதாம், முந்திரி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓ, இதனால தான் டேஸ்ட்டாக இருக்கா? ஓஹோ, இவங்க வீட்டில் இப்படி தான் குடிப்பாங்க போல், அதனால தான் நமக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு அவரும் வந்து அதை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அவரும் அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மா, சித்தி, பெரியம்மா அப்படின்னு தான் வந்து கதவை தட்டுறாங்க. நீங்கள் செம்ம தூக்கம், எந்திரிக்கவே இல்லை. உங்கள் கதவை தட்டிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஜங்குக்கு தான் வந்து சேன்னு உதச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, என்ன எவன்டா அது உதைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் தான் வந்து ஒரு வியர்டான பொசிஷனில் படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கை வந்து உதச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவரும் எந்திரிச்சு காலங்காத்தால் எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூக்கத்துலேயே வந்து போய் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அங்கே எல்லாம் வந்து உங்கள் அம்மா, பெரியம்மா, சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. என்னாச்சு அத்தை, என்ன இப்போயே வந்து எழுப்பியிருக்கீங்க, என்னாச்சு கதவை தட்டியிருக்கீங்க, என்ன ஏதாச்சு, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எங்கே உங்கள் பொண்ணா அவள் தூங்கிட்டுருக்காத்த, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னா, அதான் சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே சொல்லிட்டேன். ரொம்ப தூங்கி விழுந்துட்டே இருந்தா, அதான் வந்து தூங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருந்த எல்லாருக்கும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் நைட்டில் என்ன நடக்கணுமோ அதை நடக்கலை, இந்த ஆளும் என்ன தூங்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வந்து இவர் நம்மக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு. ஓ ஓ அப்படியே மாப்பிள்ள, சரி நீங்கள் வந்து குளிச்சுட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க. ஓ சரி நான் வந்து அவளை எழுப்பிவிட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கதவை மூடிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஜங்குவும் கதவை மூடி லாக் பண்ணிட்டு வந்து உங்களை தான் எழுப்புறாரு. அவர் வந்து பார்க்குறாரு. உங்களை பார்த்தா லைக் உங்கள் சேரீ எல்லாம் அப்படியே வந்து நல்லா விலகி இருக்குது, உங்கள் ஹிப்பு நல்லாவே ரிவீல் ஆகுது. ஜங்குக் பார்க்குறப்போ என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறாரு. அப்படியே டச் பண்ணலான்னு போகும்போது நீங்கள் அப்படியே திரும்பிடுறீங்க. தூக்கத்தில் கூட உஷாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறா. பார்க்கலாம், நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உங்களை எழுப்புறாரு. ஒயான் அம்மா கொஞ்சம் நேரம்மா தூங்க விடுமா, செம்ம டயர்டாக இருக்குதுமா. உன் அம்மா இல்லடி உன் புருஷன்டி எந்திர்றே, நல்லா போட்டு உழுகிறாரு. நீங்களும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்க விடுமா, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குதும்மா, காலங்காத்தால வந்து எழுப்பாதம்மா, போம்மா, 2-3 நாளாக வந்து ஒழுங்காக தூங்க கூட விட மாட்டேற நீ, போ இங்கேருந்து. உன் அம்மா இல்லடி உன் புருஷன்டி எந்திர்றி, கீழே எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து எலி போட்டு போயிட்டாங்க, எந்திர்றி அப்படின்னு உழுக்கிறாரு உங்களை நல்லா. அப்போ தான் நீங்கள் எந்திரிச்சு எதுக்கு எழுப்புறீங்க அண்ணா, எனக்கு டயர்டாக இருக்குது, அப்புறமா தூங்கிக்கலாம், எந்திரிடி, போய் குளிச்சுட்டு கீழே போ, உன் அம்மா, உன் பெரியம்மா, சித்தி எல்லாருமே வந்து உன்னை கூப்பிடுறாங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரெடி ஆகிட்டு லைக் எப்போவுமே காலேஜுக்கு நீங்கள் எப்படி போவீங்களோ அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு தான் போகிறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறமா ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சரி, என்ன இவ புடவை கட்டாமல் என்றைக்கும் போடுறதே போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடிச்சி இழுத்துட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. அம்மா எதுக்குமா இப்படி இழுத்துட்டு போகிற, ஏண்டி லூஸு, அறிவு இருக்கா அவனுக்கு, உங்கள் பெரியம்மா தான் திட்டுறாரு. என்னடி புடவையை கட்டாமல் எப்பவும் போடுறதே போட்டு வந்திருக்க, இப்போ அதுக்கு என்ன பெரியம்மா, அதான் வந்து நேற்றெல்லாம் கட்டிட்டு தானே இருந்தேன், அப்புறம் என்ன பெரியம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சோறு கொடுமா. உங்கள் சித்தி மண்டையிலே அடிக்கிறாங்க. வாயை மூடி, என்ன வேலடி பார்த்துருக்கேன், நான் என்ன பண்ணேன், எதுக்கு இப்போ எல்லோரும் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க, பசிக்குதுமா, ஏதாவது கொடுங்க யாராவது, எனக்கு ரொம்ப பசிக்குது. பின்னாடி வந்து உங்கள் அம்மா அகைன் மண்டையிலே அடிக்கிறாங்க. வாயை மூடுறி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சமாச்சும் வந்து ஒழுங்கம்மா, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை, பசிக்குது சாப்பாடு கொடுன்னு சொன்னது ஒரு குத்தமாம்மா. நேற்று நைட்டு என்னடி பண்ண, உங்கள் பெரியம்மா தான் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் நல்லா தூக்கம் வந்துச்சு தெரியுமா, இது வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு தூக்கம் வந்ததே இல்லை, அந்த அளவுக்கு தூக்கம் வந்துச்சு, செம்மையாக தூங்கிட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் சொல்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. உங்கள் சித்தி இன்னமும் மண்டையில் முதுகில் 2 அடி கொடுக்குறாங்க. என்னது எல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஆமாம், அப்புறம் நான் என் புருஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. ஆமாம், இதுக்கு மட்டும் உன் புருஷன் வந்துடுவார் பாரு. ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு காஃபி கேட்கலான்னு சொல்லிட்டு அப்போ வந்திருப்பார். அப்போ தான் நீங்கள் சொல்கிறது கேட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் புருஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கும் அவருக்கு சிரிப்பாக வருது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அங்கே நின்றுருக்காரு. என்னடா அது வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்த்தா ஜங்குக்கு நின்றுட்டுருக்காரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் அங்கே தான் ஜங்குக்கிட்ட தான் போகிறீங்க. பாவா பாருங்க பாவா, என்னை பிடிச்சி திட்டிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட ரொம்ப உரிமையாக போய் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அவ்வளோ தானே, சரி உன் அம்மா தானே, சித்தி பெரியம்மா தானே, வீடு என்ன வீடு அவங்க என்ன அடிச்சுட்டே இருக்காங்க தெரியுமா, நீங்கள் என்ன அப்போ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சரி நான் கேட்குறேன், கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் கேட்டுகிட்டே இருக்காரு. கேளுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் பொண்டாட்டி அடிக்கிறீங்க? என் பொண்டாட்டி எவ்வளோ பாவம் தெரியுமா, என் பொண்டாட்டியெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்காரு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு. அங்கே இருக்கிற உன் அம்மா, சித்தி, பெரியம்மாக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. சீக்கிரமாக எனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள். சாப்பாடு கூட கொடுக்காம திட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு எப்படி பசிக்குது தெரியுமா, ஒரு காஃபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. சரி நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஓ மாப்பிள்ள, நீங்கள் என்ன குடிப்பீங்கன்னு தெரியாது, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா டீயா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு நீ காஃபி கொடுமா, எப்போவுமே நீ காஃபி எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன், எனக்கு காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற அவங்க அம்மாவுக்கு, பெரியம்மா, சித்திக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ வாயை மூடிட்டிருடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது அவங்க கொடுப்பாங்க, எதுக்கு இவ்வளோ இதாகிற, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் அம்மாவும் சே இவரெல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிட்டு ஹாப்பியாக குடிக்கிறீங்க. ஜங்குக்கும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. இதுக்கு மேலே இருந்தால் என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. என்ன எல்லாம் ஒட்டுக்கா வந்திருக்கீங்க, என்னாச்சு? என்ன உன்னை ஊருக்கு அனுப்புறதுக்கு ரெடியெல்லாம் பண்ண வேண்டாமா? என்ன சொல்கிறீங்க? ஊருக்கா? ஆமாம். நீ என்ன இங்கேவா இருக்க போகிற? இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் உன் புருஷன் வீட்டுக்கு தானே நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக்கெல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு ஜங்கு கூட வீட்டில் இருந்தும் வந்திருப்பாங்க. ஸோ உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கிட்டெல்லாம் பாய் சொல்லிட்டு எமோஷ்னலாக ஆளுகள்லாம் வருது. எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. உங்கள் அப்பாவுக்கும் அப்படியே கண் கலங்குது நீங்கள் போகிறது. மாப்பிள்ள, என் பொண்ணு கொஞ்சம் செல்லமாக தான் வளர்ந்துருக்கா, அவள் எதாவது தப்பு பண்ணால் பொறுத்து மாமா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அளவுக்கு பார்த்து முடிக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா சந்தோஷமாக உங்களை பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கு பக்கத்தில் நின்று தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ காரையும் ஏறி உக்காந்துச்சு, நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. பாய் சொல்லிட்டு அப்படியே காரும் மூவ் ஆகுது. உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குது, நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை சைடில் ஹக் பண்ணிக்கிறாரு. சரி அழாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிருக்காரு. லைக் உங்கள் ஊருக்கும் ஜங்குக்கு கொஞ்சம் சிட்டி மாதிரியான இருக்கிற பிளேஸில் தான் அங்கே அவர் இருப்பார். ஸோ நீங்கள் வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு போகிறீங்க. அங்கே எல்லாமே உங்களுக்கும் ரொம்ப அழுது அப்படியே டயர்டில் தூங்கிடுறீங்க. ஜங்குக்கு ஷோல்டர்ஸ்லேயே தூங்கிடுறீங்க. ட்ராவலிங் ஒரு 3 to 4 hours ஆகும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. சோன் ரீச்சும் ஆகிடுறீங்க. லைக் 4 hours ட்ராவல் பண்ணி நீங்கள் ரீச் ஆகிடுறீங்க. அப்போவும் நீங்கள் எந்திரிக்கலை, தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை அப்படியே தூக்கிட்டு தான் ஆர்த்தியெல்லாம் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு தூக்கிட்டு தான் அவர் நின்றுக்கிட்டே இருக்கார். இப்போ வச்சா எழுபட ஆர்த்தி எடுக்கும்போது தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு காடா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை எழுப்புறாரு. ஒயான் எந்திரி ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம்
எந்திரிடி, உள்ளார போகணும். ஆர்த்தி எடுத்து நின்றுட்டுருக்காங்க, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்களை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது சுற்றி பார்க்குறீங்க. எல்லாருமே வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் வந்து வேக வேகமாக வந்து கீழே இறங்கி நின்றுட்றீங்க. பொறுமையாக பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து நீங்கள்லாம் வந்து ஏன்னா வந்து உங்கள் வீட்டுக்கும் அங்கே வீட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் அவ்வளோ கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன், நாங்கள் கிளம்புறோம். டேய் என்னடா அதுக்குள்ளேயுமாடா கிளம்புற? ஆமாம்மா, ஏற்கனவே அங்கேருந்து 4 மணி நேரம் ட்ராவலு. ஏற்கனவே அது வர இல்லாமல் எனக்கும் வந்து உனக்கே தெரியும் நான் இவ்வளோ நாள்லாம் லீவ் விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்னால் இன்னொரு நாளும் வந்து லீவெலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாதும்மா, நாங்கள் அவளை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டுருப்பாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எங்கே போகிறோம், இங்கே இருக்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல, நான் வந்து என்னோடய ஒர்க் பிளேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து நான் வீடை பார்த்துருக்கேன். உன்னோட காலேஜுக்கும் அது பக்கமாக இருக்கும், நீ அங்கேருந்தே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? அப்போ நம்ம இங்கே இருக்க போகிறது இல்லையா, அங்கே தான் இருக்க போகிறோமா? ஆமாம், நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். சரி வா போகலாம். ஆனால் நம்ம இப்போ தானே இங்கே வந்தோம், அதுக்குள்ளாரையுமா நம்ம கிளம்பணும்? நாளைக்கு போகலாமே. இல்லை வயான், நம்ம இப்போவே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து நான் 1 வாரம் வந்து லீவ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே லீவெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி இப்போ வந்து 2 ஹவர்ஸ் ட்ராவலு. உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே போயிடுச்சு. அங்கே ஆல்ரெடி வந்து ஜங்குக் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வாங்கி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு போய் ஒன்றும் வேலையும் இல்லை. நீங்களும் இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவலாக போய் அங்கே ரீச் ஆகிடுறீங்க. இது வந்து ஏன் ஊருக்கு 2 மணி நேரம்? ஆமாம், அங்கே தான். ஏன்னா நீங்கள் காலேஜுக்கு வந்து உங்கள் ஊர்லேருந்தே வந்து காலேஜுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் போகணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஜங்குக்கும் வந்து அவரோட ஒர்க் பிளேஸும் லைக் அதே மாதிரி தான். லைக் உங்கள் காலேஜு போகிற வழியிலேயே தான், உங்கள் காலேஜை தாண்டி தான் அவர் வந்து போகணும். ஸோ 1 ஹவர் ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். நான் வந்து காலையில் உன்னை ட்ராப் பண்ணிடுவேன். ஈவினிங் வந்து என்னால் உன்னை பிக்கப் பண்ணிக்க முடியாது, ஏன்னா வந்து டைமிங் சொல்ல முடியாது. அதனால் வந்து நீ ஒரு சாவி வச்சுக்கோ, நான் ஒரு சாவி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்ககிட்டயும் ஒரு சாவியை கொடுத்துருவாரு. அங்கே வந்து உன்னோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் போய் பாரு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. நீங்களும் போய் அந்த கப்போர்டை ஓப்பன் பண்ணி அங்கே நிறைய ட்ரெஸ் இருக்குது. லைக் ஸ்டைலாக ட்ரெண்டியாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்குது. லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒன்று தாவணி கட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லை சுடிதார் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸு எல்லாமே இருக்குது. லைக் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்குறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி அளவு எடுத்து செஞ்ச மாதிரியே இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட தான் போகிறீங்க. பாவா சொல்லுடி. அவர் வந்து லைக் எல்லாம் எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன், எப்படி வந்து எல்லாமே என் சைஸுக்கு கரெக்டாக இருக்குது எப்படி அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணேன், எது உனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சோ அதை தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது சரி, ஆனால் நான் உங்ககிட்ட இது வரைக்கும் என் சைஸ் எல்லாம் என்னன்னு சொன்னதே இல்லையா, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறீங்க. அதுவா, அது நீ என்ன ஹக் பண்ணலை, அப்போவே தெரிஞ்சிருச்சு உன் சைஸ் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. உங்களுக்கு அதில் எப்படி வந்து உங்களுக்கு ஹக் பண்ணதில் எப்படி என் சைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதெல்லாம் அப்படி தான். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் வந்து இப்படியே தான் கொஞ்சம் டேஸும் வந்து ஸ்கிப் ஆகுது.
ஜங்குக் தான் வந்து குக்கெல்லாம் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு குக்கிங் அந்த அளவுக்கு வராது. நீங்கள் ஜங்குக் கிட்ட இருந்து தான் கற்றுக்குறீங்க. எத்தனையோ தடவை உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க கற்றுக்கோ கற்றுக்கோன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அதிலலாம் ஆர்வமே இருந்திருக்காது. ஸோ நீங்கள் ஜங்குக் கிட்ட இருந்து தான் வந்து குக்கிங் எல்லாம் கற்றுக்குறீங்க. ஒரு பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ போடணும், எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் சரி ஜங்குக்கும் வந்து அன்றைக்கி லீவ் எடுத்திருப்பாரு. சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம லீவ் எடுக்கலாம், உங்களுக்கும் வந்து அன்றைக்கி லீவாக இருந்திருக்கும். லைக் இதே மாதிரியே வந்து 1 இயர் பாஸ் ஆகியிருக்கும் உங்கள் மேரேஜ்லேருந்து. லைக் இன்னும் 1 வீக்கில் உங்கள் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி அந்த மாதிரி இருக்கும். ஜங்குக்கும் உங்களுக்கும் இது வரைக்குமே வந்து ஒன்றுமே நடக்கலை. ஸோ நீங்கள் வந்து இன்னும் காலேஜ் தான் படிச்சிட்ருக்கீங்க. பண்ணால் வந்து அதை ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடுச்சுன்னா இதாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி நீங்களும் வந்து புடவையெல்லாம் கட்டிட்டு நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறாரு, என்ன புடவெல்லாம் கட்டியிருக்கா, என்றைக்கும் கட்ட மாட்டாளே, அதுவும் வந்து ஒரு மார்க்கமாக கட்டியிருக்கிறா, கட்ட தெரியாமல் கட்டியிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்ககிட்ட தான் வராரு. உங்கள் பின்னாடியே அடிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு, பாவா எதுக்கு அடிக்கிறீங்க, என்னடி இது புதுசாக புடவெல்லாம் கட்டியிருக்கா, என்றைக்கும் கட்ட மாட்டியே. அதுவா, எங்கள் காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் வருதா, அதுக்கு வந்து எங்கள் கிளாஸில் எல்லாருமே வந்து சாரீ கட்டணும் அப்படின்ட்டு தான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களோ. ஸோ அதனால தான் வந்து நான் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓஹோ, அதனால தான் அங்கங்கே இங்கே இப்படி தெரியுதோ அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளேயும் நினச்சிட்ருக்காரு. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சாரீ கட்ட தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். அதை வந்து இப்போ தான் வந்து நீங்கள் ஓரளவுக்காவது நல்லா கட்டிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு சாரீ வந்து ஒழுங்காக நிற்கவே இல்லை, கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு நல்லாவே வந்து உங்கள் ஹிப்பு செஸ்ட்டுக்கிட்ட சேலை வந்து நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே போய்கிட்டே இருக்குது. நீங்கள் குக் பண்ணுற பிஸியில் அதை வந்து கவனிக்கவே இல்லை. பட் ஆனால் ஜங்குக்கோட ஐஸ் அங்கே தான் போகுது. செம்மையாக இருக்கே, இதை பண்ணணும்னு தோணுது, இன்னைக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆயிருமோ அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு அது தெரியவே இல்லை. அது இன்னமும் கொஞ்சம் கீழே போய்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு அவரோட கை அப்படியே வந்து போகுது உங்கள் ஹிப்புக்கிட்ட. இப்போ அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறீங்க, என்ன பாவா பண்ணுற, கையெடு, நான் குக் பண்ணிருக்கேன்ல, பண்ணுடி, யார் வேணான்னு சொன்னா, நீ இப்படி நின்றுட்டுருக்கும்போது என்னால் சும்மாலாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து அவர் அப்படியே வந்து உங்கள் நெக்கு கிட்ட தான் வராரு. அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பாபா என்ன பண்ணுறீங்க, விடுங்க. ஏய் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், எப்படி வந்து என்னை செடியூல் பண்ணிட்டு சும்மா இருன்னு சொன்னால் முடியுமா அப்படின்ட்டு வந்து ஜங்கு அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ் அப்படியே மேலே ட்ராவல் ஆகி அப்படியே உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் அன்வொர்க் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, குக் பண்ணவே முடியலை. ஏன்னா ஜங்குக்கு வந்து உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஒவ்வொரு இதாக கழட்டும் போதும் அவர் உங்களோட கழுத்தில் என்ன பண்ணுறாரு, சக் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப இதாகுது. அப்படியே நீங்கள் ஜங்குக்கோட ஷோல்டர்ஸ் அப்படியே லீன் ஆகுறீங்க. உங்கள் கை ரெண்டும் வந்து குக் பண்ணுற இதை பிடிச்சிட்ருக்கே. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர்ஸில் லீன் ஆகுறீங்க. ஜங்குக்கு வந்து நல்லாவே தெரியுது நீங்கள் உங்களுக்கு வந்து டெம்ப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலை அப்படியே ஒவ்வொன்றா கழட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கா அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரில, அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து ஜங்குக் ஃபுல்லாக வந்து கழட்டிட்டு அப்படியே உங்களோட ரெண்டுத்தையுமே வந்து உங்கள் செஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே மவுண்ட் பண்ணுறீங்க. என்னடி இதுக்கேவா, இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன ஆவணி கதர்வ போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்களை அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. உங்களுக்கு அப்படியே ப்ளஷிங் ஆகுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், எப்படி உங்கள் உடம்புலேருந்து ட்ரெஸ்ஸு வெளியில் போச்சுன்னே தெரியல. ஜங்குக்கும் வந்து அப்படியே உங்கள் ஒரு மேக்கப் செஷன் போகுது. ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டைமுன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. நீங்கள் அடிக்கிறீங்க ஜங்குக்கை, வலிக்குது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் அப்படி தாண்டி இருக்கும், பெயின் இருந்து தான் தீரும், ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஜங்குக்கும் வந்து அப்படியே ரொம்ப ஹார்டான ஒரு மேக்கப் செஷன் போகுது. நீங்கள் 2 பேருமே இப்போ ஹக் பண்ணிட்டு தான் படுத்துட்ருக்கீங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள், நான் என்னடி பண்ணேன், நீ தான் என்னை பண்ண வைக்கிற,
சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருந்துச்சு எல்லாம் அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கு வந்து உங்கள் செஸ்ட்டை தான் பார்க்குறாரு. சி எங்கே போகுது பார்வை, ஏய் அண்ணாடி அதை நான் பார்க்குறதுக்கு தானே அப்படின்ட்டு வந்து அகெயின் ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகுறாரு. ஏன்னா எதுக்கு திரும்ப வரீங்க? ஒன்று பத்தலை, அதான் இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்றைக்கி அந்த டே ஃபுல்லுமே வந்து அப்படி தான் போகுது. நீங்கள் வந்து செம்மையாக வந்து டயர்ட் ஆகிட்டீங்க, அப்படியே வந்து ஃபெயிண்ட்டும் ஆகிட்டீங்க. அந்த டே ஃபுல்லும் அப்படி தான் போகுது. நெக்ஸ்ட் டே உங்களால் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஜங்குக் தான் வந்து உங்களை எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணிவிட்டு உங்களுக்கு குக் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து அவரோட வேலைக்கு வந்து போயிடுறாரு. நீங்கள் ஃபுல்லும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க. ஈவினிங்காக ஒரு லன்ச் டைமில் தியா வந்து கால் பண்ணுறாங்க. என்னடி இன்னைக்கு காலேஜுக்கு வரல, ஏன் என்னாச்சு? நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, தியா என்ன ஆச்சு தெரியுமா நேற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ அது நார்மல் தானடி, என்ன என்னமோ தடவை பண்ணுற மாதிரி. தடவை தாண்டி, என்னடி சொல்கிற? முதல் தடவையா? கல்யாணம் இத்தனை மாதம் ஆச்சேடி, ஒரு வருஷமே ஆக போகுதே. அப்போ இது வரைக்கும் அவனை டச்சே பண்ணலையா? டச்சுன்னா ஹக் பண்ணுவார், சீக்கில் கிஸ் பண்ணார், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோலாம் நடந்ததே இல்லடி, எனக்கு வலிக்குது தெரியுமா. ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், ஃபஸ்ட் டைம் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிரும் அப்படின்றது வந்து தியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நாளைக்காவது வருவியா? நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். என்னால் ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக முடியாது, என்னால் சுத்தமாக முடியல. அதான் நீ பேசுகிறதுலே தெரியுது, ரொம்ப கத்திட்ட போல. ஏய் என்னடி இப்படி பேசுகிற? இது தானே பேசுகிறேன். சரி சரி நீ ஃபோனை வை, நீ வந்து இப்படி தான் நெட்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன், நான் பேச மாட்டேப்போ அப்படின்ட்டு நீங்களும் கால் கட் பண்ணிட்டு அப்படி தான் ஈவினிங்கும் ஆகுது. ஜங்குக்கு வரும்போதே வந்து டின்னரும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து டின்னர் வாங்கிட்டு வர்றாரு. இப்படியே வந்து கொஞ்சம் டேஸும் ஸ்கிப் ஆகுது, ஆனிவர்சரியும் வருது. ஃபஸ்ட்டு ஆனிவர்சரின்றதுனால ஜங்குக் வந்து செம்ம வந்து கிராண்டாக வந்து செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்திருப்பார். அவங்க வந்து பாக்ஸர் கோச் தானே, ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி தான் ரூடாக தான், லைக் ஒரு மாதிரி கோல்டாக தான் பிஹேவ் பண்ணுவார். பட் ஆனால் உங்ககிட்ட அந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே வந்து சாஃப்டாக ரொம்ப பாசமாக தான் இருந்திருப்பார். மற்றவங்க கிட்டே இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்திருக்க மாட்டார், அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். அங்கே அவ்வளோ கிராண்டாக செலப்ரேஷன், நீங்கள் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜங்குக் வந்து ரொம்ப வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். நீங்களும் வந்து ஜங்குக்கு ஒரு கிஃப்ட்டை வச்சுருந்துருப்பீங்க, அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அதை பார்க்கும்போது ஜங்குக்கு புரியல என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து ஜங்குக்கு புரியுது. அவர் அப்படியே ஷாக்காக உங்களை திரும்பி பார்க்குறாரு. நிஜமாவா நீங்கள் மண்டையாட்டுறீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே டியர்ஸ் கொட்டுது. எஸ்டா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது வந்து கன்ஃபார்மே ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜங்கு கிட்ட சொல்கிறீங்க, அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ 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 ஸோ மச் டி, இந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரியில் ரொம்பவே வந்து மெமரபுளான கிஃப்ட்டை நீ எனக்கு கொடுத்துருக்க, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எமோஷ்னலாக வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு எல்லார் முன்னாடியும். உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது, டியர்ஸ் ஃபால் ஆகுது. அண்ட் ஸ்டோரியோட எண்டிங் இதுதான். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் சப்ஸ்கிரைப் இது ரெண்டையுமே பண்ணிடுங்க. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நம்ம என்கிட்ட பேசணுன்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட பேசலாம், கமெண்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கடா. ஆர்மிஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மூவியை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நினச்சி வந்து நான் இதை வந்து உங்களுக்கு
போடுறேன். அண்ட் நான் ஃபஸ்ட்லேயே கேட்டிருப்பேன் உங்களுக்கு ஜங்குக்கோட ஸ்டோரிஸ் மட்டுமே வேணுமா அப்படின்றத வந்து நான் கேட்டிருந்தேன். அதுக்கும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டார்மிஸ். கமெண்ட் மஸ்ட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்டா கியூடி பாய்.